உத்தரவாக்கியத்தினால ஏற்படும். அடுத்தது அனன்யாசாரத்தில் ஏற்படுறதோ இல்லையோ அது எங்கன்னு கேட்டேன். ரெண்டு வாக்கியத்திலையும் பூர்வ வாக்கியம் உத்தர ஸ்ரீமன் நாராயண சரணம் சொல்லி அங்கேயும் நாராயண சப்தம் இருக்கு. ஸ்ரீமதே நாராயணாயன் வந்து அங்கேயும் நாராயண சப்தம் இருக்கு. இந்த ரெண்டு இடத்துல நாராயண சப்தத்தினாலே சேத்தனா சேதனுக்கு பரமாத்மா ஆதாரம் ஏற்படுறதோ இல்லையோ அதுல பூர்வ பாகத்திலையும் உத்தர பாகத்திலையும் ரெண்டு இடத்துலயும் இருக்கிற நாராயண சப்தத்தினாலே அனன்ய ஆதாரத்தையும் ஏற்படும். அனன்ய பிரயோஜனம் அனன்ய சரணத்துவம் ஏற்படுறது பூர்வ வாக்கியத்தினாலே. பூர்வ வாக்கியம்னா ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் வாக்கியம். அனன்ய பிரயோஜனத்தை ஏற்படுறது ஸ்ரீமதே நாராயணாய நமஹ. அதுல எங்க சதுர்த்தினாலே ஸ்ரீமதே நாராயணாய நாராயண கைக்கிறதுக்காக அந்த சதுர்த்தினாலே அனன்ய பிரயோஜனத்துவம். அனன்ய சரணத்துவம் சரண சப்தம் இருக்கிறதுனால அனன்யாசாரத்துவம் நாராயண சப்தம் ரெண்டு இடத்துல இருக்கிறதுனால ரெண்டு வாக்கியத்தினால அனன்யாசாரத்துவம் வந்து ஏற்படுறது. அதனால என்ன பண்ண முதல்ல திருமந்திரத்தை சொல்லிச்சு. முதல்ல அனன்யாசாரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அனன்ய சரணத்தை சொல்லி அப்புறம் அனன்ய பிரயோஜனத்தை சொன்னார். இங்க வரைக்கும் முதல்ல அனன்ய சரணத்தை அனன்ய பிரயோஜனத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அனன்யாசாரத்துவம் கிடைக்கிறத பத்தி சொல்றாரு. ஏன் அப்படி மாத்தினாருன்னு கேட்டா இந்த பூர்வ வாக்கியத்தினால கிடைக்கிற அர்த்தம் ஒண்ணும், உத்தர வாக்கியத்தினால கிடைக்கிற அர்த்தம் ஒண்ணும். அதனால ஒரு அர்த்தத்தினால ஒரு வாக்கியத்தினால கிடைக்கிற பிரதானமான அர்த்தத்தை சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு தாலையும் சேர்ந்து கிடைக்கிற அர்த்தத்தை கடைசியில போட்டார். அப்படியே வந்து அனயம் கிடைக்கும். உத்தரகண்டத்தை அனன்ய பிரயோஜனத்தும் உபயபாகத்தாலும் அனன்யாசாரத்தும் பிரகாசிக்கிறது. இப்படி சாப்தமாகவும் ஆர்த்தமாகவும் சரமஸ்லோகத்திலும் இவ்வகுப்பு கண்டுகொள்வது. இப்படி இந்த அனன்யாசாரத்துவம் அனன்ய பிரயோஜனத்துவம் அனன்ய சரணத்துவம் இதெல்லாம் சர்மஸ்லோகத்திலையும் கிடைக்கிறது. ஆனா சர்மஸ்லோகத்தில் ஸ்பஷ்டமா சப்தத்தினாலே கிடைக்கிறது, சிலது குறிப்பினாலே அர்த்தத்தினாலே கிடைக்கிறது. அதுக்குதான் அங்க சாய்கிறார். ஏன்னா மாமேகம் சரணம் வருதா இருக்கும் இல்லையோ, மாமேகம் சரணம் வருதானாக்க உபாய பலயோகோ ஐக்கியம் ஆறு பயன் வேறில்லா அப்படி சாதனமும் நற்பயனும் யானே யாவன் சாய்கிறார் இல்லையோ. சாதனமும் நான் தான், சாத்தியமும் நான் தான், சாதனமும் நற்பயன் சாத்தியம்னா பலம், சாதனமும் நற்பயனும் யானே யாவன், சாதகனும் என் வசமா என்னை பற்றும் அப்படின்றதாக சாதிக்கிறது இல்லையா. அதனால மாம் ஏகம்னு சொல்றதுனாலே பரமாத்மாவே உபாயம் அனன்ய சரணத்தும் ஏற்படும், பரமாத்மாவே பலம் அனன்ய பிரயோஜனத்தும் ஏற்படும். அதுக்கப்புறம் மா சரணம் விரஜ என்னை சரணாகதி பண்ணு அப்படின்னா என்ன சொன்ன, நான் எப்படின்னா உனக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிற நான் அப்படின்றதுல மாம் என்ற சப்தத்தினாலே பரமாத்மா சொல்றதுக்கு ஆதாரம். அகம் ஸ்வா அம்மா இது மாம் அகம் என்ற சப்தத்தினால அகம் ஸ்வா சரூபாபேபியோ நான் எல்லா பாப்பத்தையும் விடுவிக்கிறேன், என்ன சரணாகதி பண்ணு உன்னை எல்லா பாப்பத்தையும் நான் விடுவிக்கிறேன். நான் அர்த்தம்னா சர்வாதாரனாய் சர்வ ஆத்மாவாய் சர்வ நியந்தாவாய் இருக்க முடியாத நான் என்று இந்த சர்வநாம சப்தத்துக்கு மனசுல இருக்கு. அந்த பிரகடனத்துல என்னென்ன அர்த்தங்கள் சொல்லலாமோ எல்லாத்தையும் அதுல கொண்டு அடைக்கலாம். அதனால மாம் அகம் என்ற பதத்தினாலே அனன்யாசாரத்துவமானது. அனன்யாசாரத்துவம் யாருக்கு? ஜீவனுக்கு. இதுல ஒரு விஷயம் கவனிக்கணும். பரமாத்மா அனன்யாசாரனா ஜீவன் அனன்யாசாரனா. பரமாத்மா தவிர வேற ஆசாரம் இல்லாமல் இருக்கிறது யாருன்னா ஜீவன். அதனால அனன்யாசாரத்துவம் ஜீவனு. பரமாத்மா சர்வேஷாம் ஆதாரா. பரமாத்மா சர்வேஷாம் அவன் அனாதாரணவன், பரமாத்மாவுக்கு ஆதாரம் இல்லை. அத பரமாத்மா அனாதாரம், அவன் அனன்யாதாரம் சொல்லக்கூடாது. அனன்யாதாரம் என்ன ஏற்படும்னா பரமாத்மாவுக்கு ஏதோ ஒரு வசதி தவிர இன்னொரு ஆதாரம் இல்லைன்னு இருக்கும். ஏதோ ஒரு ஆதாரம் இருக்கு, ஆனா அது தவிர வேற ஒரு ஆதாரம் இல்லைன்னு இருக்கும். அது பரமாத்மாவை அனாதாரம் நிராதாரம் அப்படின்னு சொல்லுவார். பரமாத்மாவை அப்புறம் அவருக்கு இன்னொரு பிரயோஜனம் நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் அப்படின்ற அவனுக்கு வேற ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனா அவன் அப்பிரயோஜனே சொல்லாங்க. பிரயோஜனாந்தர பிரயோஜன ரஹிதன். ஆனா நம்முடைய சந்தோஷமே தான் அவனுக்கு பிரயோஜனம் அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு அசரணன் வந்து அவனுக்கு வேற ஒரு உபாய ரட்சகன் கிடையாது. அதனால அனன்ய சரணத்துவம் யாருக்கு? ஜீவனுக்கு. அனன்ய ஆதாரத்துவம் யாருக்கு? ஜீவனுக்கு. அதனால மாம் அகம் என்ற பதத்தினாலே பரமாத்மா சர்வ பேருக்கும் ஆதாரம் ஏற்பட்டதுன்னாக்க அப்ப ஜீவனுக்கு என்ன ஏற்படுறது? அவன் அத்தான்னு சொன்னா இவன் அம்மாஞ்சின்னு தானா கிடைக்கும். பரமாத்மா சர்வ பேருக்கும் ஆதாரம் சொன்னா ஜீவாத்மாக்கள் பரமாத்மாவை பற்றி நிற்கிறவர்கள், பரமாத்மா தவிர ஜீவாத்மாக்களுக்கு வேற ஆதாரங்கள் கிடையாது என்ற அந்நியாசாரத்தில் ஏற்படும். அப்புறம் அகந்த்வா சர்வ பாபேபியோ மோகேஷியாமி இருக்கும் இல்லையா, உன்னுடைய பாபத்தை எல்லாம் நான் போக்குறேன்னு. இதனால என்ன ஏற்படுதுன்னு கேட்டா வந்து சேஷிக்கும். அதாவது பரமாத்மா நம்முடைய பாபத்தெல்லாம் போக்குறேன் தான் இல்லையா. நம்முடைய பாபத்தை எதுக்காக போக்குறான்? தன்னுடைய சந்தோஷத்துக்காக. வந்து அதுதான் சொல்ற தன் சரீரத்தில் அழுக்கை போக்கு தன் கடமையாமா போலேன்னு உதாரணம். தன் உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் ஒருத்தன் போக்குறான். இது யாருக்கு அசலா இருக்காங்கன்னு தன் உடம்பா இருக்கிறதுனால தன் உடம்புல அழுக்கு இருந்தா அவனுக்கு பிடிக்கலையே இல்லையா. தன் உடம்புல அழுக்கு போக்குறாப்புல ஜீவாத்மாக்கெல்லாம் பரமாத்மாவுக்கு உடம்பு புண்ணிய பாபரூபமான கர்மாக்கள். அந்த புண்ணிய பாபரூபமான கர்மாக்களை போக்குறான் பரமாத்மா. தான் மலம். ஆனா ஜீவன்கிட்ட இருக்க மலத்தை கர்மாவை பரமாத்மா போக்குறது இருக்கான்னு கேட்டா தன் சரீரத்திற்கு அழுக்க போக்குறது எப்படி தன்னுடைய பிரயோஜனத்துக்காக ஏற்படுறதோ அதே போல ஜீவன் கிட்ட இருக்க முடியாத அழுக்கெல்லாம் போக்குறது அவருடைய பிரயோஜனத்துக்காக தான் பரமாத்மா சேஷி என்றும்
ஜீவன் சேஷபூதன் என்றும், இதனால் என்ன ஏற்படுறது, பரமாத்மாவுடைய திருவுள்ளத்தை ஓக்க முடியாது பண்றதுதான் இவனுக்கு பிரயோஜனம் என்றதாக அனன்ய பிரயோஜனத்தும் ஏற்படும். இது சப்தத்தினாலே, குறிப்புனாலே, அர்த்தத்தினாலே, சப்தத்தினால நேரம் கிடைக்கல, இது குறிப்புனாலே கிடைக்கிறதான விஷயம். அதான் சாப்தமாகவும் ஆர்த்தமாகவும் சர்மஸ்லோகத்திலும் இவ்வகுப்புனா இந்த விபாகம் கண்டுகொள்வது. இப்படி சர்மஸ்லோகத்திலே சித்தோபாய வசீகரணார்த்தமாக விகிதமான சாத்தியோபாய விசேஷத்தை துவைத்தாலே அனுஷ்டிக்கும் போதைக்கு அனுசந்தேகங்களாய் கொண்டு சொன்ன. இதுல இங்க வியாக்கியானத்துல இப்படி 3 வாக்கியம் 3 மந்திரங்களையும் திருத்திய ரகசியம் சாதிகாரமாய் சாங்குவமான பிரபத்தி விதிப்புலாம் அதிலும் இதில் பிரகாசித்தீங்களாக வேண்டும் என்று திருவுளத்தால் அருள் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கீழே இதுல அந்நியத்தமத்துக்கே வியாக்கியானம் செய்தால் அமையாதோ, பிரத்யேகம் அசாதாரண பிரயோஜனம் உண்டாகையால் 3 வியாக்கியம் என்னில் தத் தத்தியம் இத்தியபேட்சாயாம் அருள் செய்கிறார். இந்த 3 இடத்துலயுமே இந்த 3 விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டார். அப்படிதான் ஒரு மந்திரத்தை வியாக்கியானம் பண்ணா போறாதோ? இந்த 3 மந்திரங்களையும் அனன்யாசாரத்தும் அனன்ய சரணத்தும் அனன்ய பிரயோஜனத்தும் இந்த விஷயங்கள் 3த்தையும் கிடைக்கும். அதில் சொன்னதான் இதுல சொல்றது, இதுல சொன்னதான் அதுல சொல்றது இல்லையா? அப்பதான் ஒரு மந்திரத்தை வியாக்கியானம் பண்ணா போக முடியும், 3 மந்திரத்தையும் வியாக்கியானம் பண்ணுவான் இல்ல. 3 மந்திரத்தையும் வியாக்கியானம் பண்றது இல்ல காரணங்கள் இருக்குன்னு, அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது 3 மந்திரத்தையும் அவசியம் வியாக்கியானம் பண்றதுக்கு ஒரு காரணம் சாதிக்கிறார். காரணம் சாதிக்கிட்டு கீழேந்து கொண்டு போய் இப்போ சரணாகதி பண்றோம். சரணாகதி பண்ற போது விதி வாக்கியம் இருந்தால் தானே பண்றோம் இல்லையா? எந்த ஒரு காரியத்தை பண்றதா இருந்தாலும் அது விதி என்னன்னு பண்ணணும், எங்க விதிச்சிருக்கு, எங்க பண்ண சொல்லியிருக்கு அப்படின்னு ஒரு பிரமாணம் கேட்பார். ஆனால் இப்ப பிரபத்தி அனுஷ்டானம் பண்றோம். பிரபத்தி அனுஷ்டானம்னா பிரபத்தி பண்ணி சொல்லி யார் சொல்லிருக்கா, எங்க சொல்லிருக்கான்னு கேள்வி மாமனிக்கும் சரணம் முறையான கண்ணன் கீட்டலை சொல்லிருக்கான்னு அது பிரமாணமாக காட்டுறோம். இப்படி சர்மஸ்லோகத்துல அந்த 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 சரணாகதி போது இது சாத்தியோபாயம் பெறுது. சரணாகதி பக்தி பிரபத்தி 2த்துக்கும் சாத்தியோபாயம் மேலே வரப்போகுது. உபாயம் 2, உபேயம் 2. என்ன 2ன்னா சுத்தோபாயம் சாத்தியோபாயம். சுத்தோபாயம்னா பரமாத்மா ஸ்ரீமானா நாராயண் சுத்தோபாயம். ஏன்னா அவன் தானே மோட்சம் கொடுக்குறான். சரணாகதி பண்ணா கூட சந்தோஷப்பட்டு மோட்சம் கொடுக்குறோன்னு யாரு? பரமாத்மா. அவன் தான் சுத்தோபாயம், மோட்சத்துக்கு பிரதான காரணம். அதை கொடுக்குறேன்னு சங்கல்பம் பண்ணி அபியவித கணத்துல கொடுக்குறோம் அவன். அந்த எம்பெருமான மோட்சம் கொடுக்க முடியாது பண்றது எது? சரணாகதி. அந்த சுத்தோபாயனான எம்பெருமானை வசீகரிப்பதற்கு பரமாத்மா எல்லாருக்கும் தானே போதும், எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்குறான், கேட்டோட தான் கொடுக்குறான். அதனால அந்த எம்பெரும் கேட்டா அவங்ககிட்ட எம்பெருமானுக்கு ஒரு திருவுள்ளம் இறங்குறது. அந்த அவனுக்கு திருவுள்ளத்துல ஒரு இறக்கம் வரும்படியா பண்றதான வியாபாரம் தான் சரணாகதி. சத்துக்கு வசீகரணம் சரணாகதி தேவான்னு பாஷிக்காரர் கடவுள் வியாக்கியானம் பண்ணிட்டு சொல்றாரு. அதில் அவன் கால பிடிச்சிருப்பானுங்க. பரமாத்மாவுக்கு கட்டாயம் நமக்கு சாத்தியோபாயமான சரணாகதியானது இதுவே நேரம் மோட்சத்துக்கு கொடுக்கல, மோட்சத்துக்கு கொடுக்குற எம்பெருமானை வசீகாரம் பண்றதுக்கு உபயோகப்படுறது. அதில் சுத்தோபாய வசீகரணார்த்தமாக விகிதமான சாத்தியோபாயத்தை அப்படின்னு சொன்னதுனால சரணஸ்லோகமானது சுத்தோபாய வசீகரணார்த்தமாக சரணாகதியை பண்ணுன்னு விதிக்கிறது. இந்த விதிக்கிற அம்சம் துவயத்திலையும் கிடையாது, திருமந்திரத்திலையும் கிடையாது. திருமந்திரம் பரமாத்ம ஸ்வரூபத்தையும் ஜீவாத்ம ஸ்வரூபத்தையும் காட்டுறோம். இந்த சரணாகதி மந்திரமானது துவய மந்திரத்தை அனுஷ்டிக்க வேண்டிய முறையை காட்டுறோம். சரணாகதியை அனுஷ்டிக்க வேண்டிய முறையை காட்டுறது துவய மந்திரம். சரணாகதியை பண்ணு எங்க விதிச்சிருக்குன்னு கேள்வி கேட்டா இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக சர்மஸ்லோகம். சர்மஸ்லோகத்துல சரணாகதியை விதிச்சிருக்கான்னு நம்புவான். அப்படி சர்மஸ்லோகத்துல சுத்தோபாய வசீகரணாத்மக விதித்தமான சாத்தியோபாய விசேஷத்தை அனுஷ்டிக்கும் போது எத்தாலே துவயத்தாலே. அது துவயம் என்று கரண மந்திரம். அது சில பேர் கர்ண மந்திரமானு கேட்பார். கர்ண மந்திரம் வேற, கரண மந்திரம் வேற. கரணம்னா கருவியாக அது அனுஷ்டானம் பண்ற காலத்துல சொல்லக்கூடியதான மந்திரம். சூரிஷ் மாமன்னிச்ச இது அபக்தித்வா அப்படின்னு சொல்லி மந்திராச்சமம் இருக்கு. ஆச்சமம் பண்ணிச்சு அச்சுதாரமா அனந்தாரமா கோவிந்தா, அது சாதாரண ஆச்சமம் இருக்கு. பஞ்சாபங்கள் வரைக்கும் சூரிஷ அக்னிஷ அபக்தம் சொல்லுவோம். இதெல்லாம் ஆச்சமத்து கர்ண மந்திரங்கள். இதெல்லாம் ஒன்னொன்று உபஸ்தானத்து கர்ண மந்திரம். இந்த மாதிரி ஒன்னொன்றுக்கும் ஒரு கர்ண மந்திரம் உண்டு. கர்ண மந்திரம் கடைசி காலத்துல காதல உத்தரவாதி செய்வாங்க. அதனால இது சாத்தியோபாய விசேஷத்தை துவயத்தாலே அனுஷ்டிக்கும் போது, அதாவது இந்த பிரபத்தியை அனுஷ்டிக்கிற போது சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு கேட்டா துவய மந்திரம். இந்த துவயத்தாயை அனுஷ்டிக்கும் போதைக்கு அனுசந்தேகங்களாய் கொண்டு, அதனால இந்த துவயத்துடைய காரியம் என்ன அப்படின்னு கேட்டா அனுஷ்டானத்துக்கு உபயோகப்படுறது துவய மந்திரம். அதுக்கப்புறம் இந்த திருமந்திரம் என்ன பண்றதுன்னு இந்த துவயத்தை கொண்டு சரணாகதி அனுஷ்டிக்கிற போது அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணத்தை நினைக்கணுமோ இல்லையோ, அந்த எம்பெருமானை பற்றி நம்ம எப்படி நினைக்கணும். ஆனால் அந்த சரணாகதி அனுஷ்டானம் பண்றதுக்கு அவசியாபேட்சித்தங்களான அந்த துவயத்தை அனுஷ்டிக்கும் போதைக்கு அனுசந்தேகங்களாய் கொண்டு அந்த சமயத்துல அனுசந்திக்க வேண்டியதான விஷயங்களே அவசியாபேட்சித்தங்களான அர்த்தங்களை எல்லாம்
அவசியாபேட்சிதமான அர்த்தம் என்ன? அனன்யாக பாரதந்திரியங்கள் இதோட கூட இந்த மாதிரி அர்த்தத்துல நான் பரமாத்மாவுக்கே சேஷபூதன், பரமாத்மாவுக்கே பரதந்திரன், பரமாத்மாவை தவிர ஆதாரம் கிடையாது எனக்கு அப்படின்றதாக அது 3 அர்த்தம் தெரியணும். பிரணவத்தினாலே அனன்ய சேஷத்துவம், நமத்தினாலே பாரதந்திரியம், நாராயண சப்தத்தினாலே அனன்யாசாரத்துவம். இதெல்லாம் அனுசந்தானம் பண்ணணும். சரணாகதி பண்ற போது அப்பா உன்னை தவிர எனக்கு உபாயம் கிடையாது, உனக்கு கைங்கரியம் பண்ணுறதே பரம புருஷார்த்தம், ஒன்னு இல்லாம போனா என்ன இல்லாது இது கிடையாது, அப்படி ஒன்னையே நான் ஆசிரிச்சிருக்கேன் அப்படின்றதாக இப்படியெல்லாம் அனுசந்தானம் பண்ணணும். இந்த அர்த்தங்கள்லாம் ஸ்பஷ்டமாக காட்டக்கூடியதுன்னு கேட்டால் சொல்லலாம். அப்படி கீழே வர வருவோம். சர்மஸ்லோகத்துல நாம் செய்யற பிரபத்திக்கு விதியை காட்டுறது. சர்மஸ்லோகம் அந்த விதியை காட்டுறது. அதில் விதாயகமா இருக்கிறதால சர்மஸ்லோகத்தை பட முடியாது. அதுக்கு தான் அந்த சர்மஸ்லோகத்தினால விகிதமான சரணாகதி அனுஷ்டிக்கிற போது உபயோகப்படுறது துவயமந்திரம். அந்த துவயமந்திரத்துக்கு சரணாகதி அனுஷ்டிக்கிற போது எம்பெருமான பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியதான அவசியாம்சம் செய்யலான சில அர்த்த விசேஷங்களை ஸ்பஷ்டமாக காட்டக்கூடியது. அப்படின்னா சிறிய கண்ணாடி பெரிய உருக்களை காட்டுமா போல சுருங்கத்தொழிலுக்கும் திருமந்திரம். ஒரு பெரிய வஸ்துவை சின்ன கண்ணாடியில் கொண்டு வச்சவனுக்கு கழுவாக காட்டும் இல்லையா? ரொம்ப வஸ்து தூரத்தில் இருந்தால் கண்ணாடி வச்சுக்கோனாக்க அந்த கண்ணாடியில் அந்த வஸ்து பற்றி வச்சுனாக்க நாம் இந்த கண்ணாடி கிட்டே இருக்கும். பெருமாள் தூரத்தில் எழுதினா கூட இந்த கண்ணாடி அறிங்கிட்டே இருந்துட்டா தூரத்தில் இருக்க பெருமாள் சேவை நம்ம கண் சரியா இல்லாமல் செய்யலைன்னா கூட அந்த திருவுருவம் கண்ணாடியில் ஸ்பஷ்டமாக இருக்கும்போது இந்த கண்ணாடி கிட்டே இருந்தானேன்னா அது. ஆனால் லோகத்தில் இருக்க கண்ணாடி இடது வரதை மாற்றி காட்டும். இந்த திருமந்திரமாற கண்ணாடியாக இருந்து போய் காட்டும். அதனால் அந்த கண்ணாடிக்கு இந்த கண்ணாடி என்ன வித்தியாசம்னு கேட்டால் அந்த கண்ணாடி பூனல் போட்டு பார்த்தோம்னா அது இன்னும் பிராச்சீன பண்ணிட்டு இருக்கும். அந்த கண்ணாடி பார்த்தா இல்லை அந்த மாதிரி இடது கை காலெல்லாம் மாறி போடும். அந்த மாதிரியாக அந்த பராவரத்துவங்கள் மாறி போடுவோம்னு சந்தேகம் பண்ண வேண்டாம். இது மாற்றி காட்டாத கண்ணாடி. அதனால் லோகத்துடைய கண்ணாடி காட்டலாம். இந்த கண்ணாடிக்கு ஒரு விசேஷமானது. சிறிய கண்ணாடி பெரிய உருக்களை காட்டுமா போல சுருங்க தெளிவிக்கும் திருமந்திரம். அதில் சுருங்க தெளி விஷயங்களை தெரிவிக்கக்கூடிய இதில் பிரதம பதத்தில் அர்த்தங்களை அர்ஜுன ரசத்திலும் இதுல ஒன்றும் மேல ரொம்ப அசார விஷயங்கள்லாம் கிடைக்கும். இதுல எதுவுமே ஒரு படம் போட்டு காமிச்சாதான் மனசுல புரியும். அதில் பிரதம பதம் இருக்கோ இல்லை பிரணவத்தின் அர்த்தம் என்ன? பரமாத்மாவுக்கே ஜீவன் சேஷபூதன் அப்படின்றது. அந்த சேஷபூதன் சப்த அர்த்தம் அப்படின்னா மகானது பிரதமாத்மான சப்தம். அதான் மகா எங்க இருக்குன்னா ஓம் இருக்கும் இல்லையா? ஆ ஊ மகா. ஆ என்பதற்கு ஆயன், ஊ என்பதற்கு ஏவ அவனுக்கே அப்படின்றதா அர்த்தம். அல்லது ஊ என்பது லக்ஷ்மி என்றதாக ஒரு அர்த்தம் உண்டு. கடவுபுரத்துல உகாரேன உத்ருதா லக்ஷ்மி, உகாரேன உச்சிதே லக்ஷ்மின்ற உகாரத்தினால லக்ஷ்மி சொல்லப்படுற. அதில் ஊ என்பது லக்ஷ்மின்ற காட்டு. பிள்ளையார் சுடின்னு சொல்றது பிள்ளையார் சுடி இல்லை, ஊ போடுறேன் அது லக்ஷ்மி வாக்கியம். இல்லை அவா தந்தாப்புல ஊருக்கு பிள்ளையார் சுடின்னு அவா சொல்லிட்டு ரூபாய் செய்வார். நாம் இல்லை, ஊ என்பது லக்ஷ்மி வாக்கியம். அதனால அந்த ஊ என்பது லட்சுமி அர்த்தம். இந்த 2 அர்த்தம் ஊ என்பதுக்கு ஏவ அவனுக்கே அப்படின்றதாக ஒரு அர்த்தம் காட்டுறது. ஊ என்பது லட்சுமின்னு அர்த்தம் காட்டுறது. இந்த ஏவ அவனுக்கே அப்படின்னு அர்த்தம் சொல்ற போது அதுக்கு ஒரு படம் காட்டுறேன். லக்ஷ்மிக்குன்னு சொல்ற போது அதுக்கு தந்தாக ஒரு படம் காட்டுறேன். அதாவது இந்த பிரதம பாதத்துடைய அர்த்தத்தை அக்ரத பிரயோராமஹா இது அர்ஜுன ரசத்திலும் அக்ரத பிரயோராமஹா என்ற ஸ்லோகத்திலும் கண்டுகொள்வது. அதாவது ஊ என்பதற்கு ஏவன் அர்த்தம் சொல்லியிருக்கானுங்க. இந்த மகார சப்த வாக்கியனான ஜீவன் பரமாத்மாவுக்கே சேஷபூதன். இந்த சம்ஸ்கிருத்தில் ஒரு மரியாதை ஒரு நீதி என்னன்னு கேட்டால், இந்த பிரதமாவிபக்தியினாலே சொல்லப்படுற பிரதமாவிபக்தியந்தமான சப்தம் இருக்கோ இல்லையா, அந்த பிரதமாவிபக்தியந்தமான சப்தத்தினாலே சொல்லப்படுற அர்த்தம் தான் பிரதானம். பிரதமாந்தார்த்தம் முக்கிய விசேஷத்துக்கு சாப்பிட்டு போகுதுன்னு சொல்லுவார். அந்த பிரதமாந்த சப்தத்தினாலே பிரதமாவிபக்தியந்தமான சப்தம் இருக்கோ இல்லையா, அந்த சப்தத்தினாலே சொல்லப்படுற அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தம் தான் அந்த சாப்து போதத்தில் முக்கியம். இது சாப்து போதத்தில் அப்படின்னு சொல்ற போது இங்க பிரதமாந்த சப்தங்கிறது மகா என்ற சப்தம். இந்த மகா என்ற சப்தத்தினாலே சொல்லப்படும் ஜீவனுக்கு தான் பிராதானியம். இங்கே பிரணவத்தில் ஜீவன் பரமாத்மாவுக்கு சேஷபூதன் வாக்கியார்த்தம் எங்கே முடியுது? ஜீவன் தான் அந்த வாக்கியத்தில் பிரதான சப்ஜெக்டா நிற்கிறான் இல்லையா? ஜீவன் பரமாத்மா பிராதானியம், பரமாத்மா அப்பிரதானா நிற்கிறான். அர்ஜுனத்தில் அப்படித்தானே ஜீவன் அர்ஜுனன் அவன் தான் ரசியா இருக்கான். பார்த்தம் ரசினும் ஆத்மானம் சாரசிச்சேன்னு அவன் பிராதானியம். அவன் உள்ள உட்காந்துக்கானே வெளியில உட்காந்துக்கான்னு பார்க்கக்கூடாது, முதல் கடைசின்னு பார்க்கக்கூடாது. அவன் தேருக்கு உள்ள உட்காந்துருக்கும் தான் எஜமான், தேர் ஓட்டியா உட்காந்துருக்கும் அப்பிரதானம். ஜெகத்துக்கெல்லாம் காரணமாக இருந்தால் பகவான் தான் பிரதானம். இதெல்லாம் சாப்து கோபத்தில் வரைச்சா சாப்த பிராதானியம். அது சப்தத்தினால பிராதானியம் யாருக்குன்னு கேட்டால் ஜீவனுக்கு. அது அதுக்கப்புறம் அர்ஜுன ரகத்திலே கண்டுவிடலாம். சிலை விஷயம் சேரனே சிறுவேதத்தைன்னு சாதிக்கிறாரு தேசிய பிரமுகர். இது சிறுவேதம். சிறுவேதம் பிரணவம். இந்த பிரணவத்துடைய அர்த்தம்
சிலை விஷயம் சேரனைய சிறுவேதம். சிறுவேதம் எத்வேதாவது புறப்பொருத்தோ வேதாந்த பிரதேசத்து எப்படத்துல வேதம் என்று சிறுவேதம். அந்த வேதம்னா சிலை விஷயம் தேரணைய அர்ஜுனுடைய தேரை போல் இருக்குங்க. அர்ஜுனுடைய தேர்ல ஜீவனா இருக்க முடியாது. அர்ஜுன் பிரதானா இருக்கான், பரமாத்மா அப்பிரதானா வேலைக்காரனா இருக்கான். அதுல பிரணவத்துல ஜீவனுக்கு பிராதானியம், பரமாத்மாவுக்கு அப்பிராதானியம். பரமாத்மாவுக்கு ஜீவன் சேஷபூதன். சேஷம்னா சேஷபூதன் அப்பிரதானம் தான். ஆனாலும் நான் சொல்றது டெக்னிக்கல், அதாவது இந்த பிராதானியம் பாரிபாஷிகமான பிராதானியம். எப்படி பிரதமாந்த சப்தத்தினாலே சொல்லப்படுறதுனால இவன் பிரதானம். அர்த்தத்தை பார்க்க போனானக்க புருஷன் பொண்டாட்டி முன்னாடி விட்டுட்டு இவன் பின்னாடி வரான். பொண்டாட்டி தான் பிராதானியம் கொடுக்குறான். ஆனா ஸ்திரீ புமான்னு பார்க்கும்போது புருஷனுக்கு தானே பிராதானியம். ஆனால் அர்த்த சுபாவத்தினாலே புருஷனுக்கு பிராதானியம் இருந்தால் கூட சில காரியங்கள்ல இவன் இச்சையினாலே பிராதானியம் சொல்லித்தரான். அதே போல சாப்த கோஷத்துல அர்த்தத்துக்கு, அதாவது தாழ்ந்த அர்த்தத்துக்கு பிராதானியம் கொடுத்தா கூட உண்மையில பிரதானம் யாருன்னு கேட்டா பரமாத்மா தான். அந்த உண்மையா இருக்கிற பிராதானியம் இங்க கருதப்படாது. சாப்த பிராதானியத்தை தான் சொல்லிட்டு அப்ப ஊ என்பதற்கு லட்சுமி அர்த்தம் வச்சுமானது. அதுக்கு உதாரணம் சொல்லணும் இல்லையா? அக்ரத பிரயோ ராமாயண ஸ்லோகத்துல கண்டுபிடுவது ராமாயணத்துக்கு சொல்லும். அக்ரத பிரயோ ராம சீதா மத்திய சுமத்தியமா அப்படின்ற பஷ்டத தனுஷ்பாணி லக்ஷ்மணோ அனுஜகாமஹா இல்லையா? அக்ரத பிரயோ ராம. இது அக்ரத பிரயோ ராமனா முதல்ல ஆ ஊ ம, கடைசியில ஜீவன். முதல்ல பரமாத்மா, நடுவில் லக்ஷ்மி, அப்புறம் ஜீவன். முதல்ல ராமன், அடுத்த நடுவில் இது எல்லாத்துக்கும் வருவா. அக்ரத பிரயோ ராம. அகார உகார மகாரம் இல்லையா? ஆ அக்ரத பிரயோ ராம. அக்ரதான்னு அங்கேயும் ஆக போடுறாங்க. பிரணவத்தில் பேர் அகாரம் அக்ரதான் இருந்தது. அது வெறும் சமத்காரத்தாக சொல்றது. அக்ரதான காலத்தை குறிக்கிற படம் அது. அது இடத்த குறிக்கிறதான படம். அதனால அதுல பிராதானியம் கிடையாது. இதனால ஆ வந்துருக்கு. அப்புறம் சீதா மத்திய சுமத்தியமா பாஷ்யமே பிரபத்தியே பிரணவாகாரம் பாஷ்யம் ரங்கவிதாபரம் பரஸ்யம் பிரம்மத்தை சேஷித்துவம் ஸ்புடமேஷன் ஸ்ரீபாஷ்யத்தையும் பிரணவாகாரமானத்தையும் பிரணவத்தையும் ஒன்னா சொல்றேன். பிரணவாகாரமானத்துக்கு போனா பரமாத்மா சேஷின்னு தெரியுது. சேஷின்னு அர்த்தம் சேஷசாயி அப்படின்னு தெரியுது. ஸ்ரீபாஷ்யத்தை சேவிச்சா பரமாத்மா சேஷின்னு தெரியுது. சேதனாச்சேதனா பரமாத்மாவுக்கு சேஷபூதர்கள், பரமாத்மா சேஷி என்றது ஸ்ரீபாஷ்யத்தை சேவிச்சா தெரியுது. அதுல பிரணவத்தை பார்த்தாலும் ஜீவன்கள் பரமாத்மாவும் சேஷபூதம் தெரியுதுன்னு சொல்றோம். அந்த பிரணவத்தை போல ஸ்ரீபாஷ்யம். முதல்ல ஆரம்பிச்சு அகில புவன ஜென்ம சேவ சங்காரில ஆன்னு ஆரம்பம். 2ஆம் அத்தியாயம் முடிஞ்சு 3ஆம் அத்தியாயத்தை உக்தம் உபாசிஷ உபஜனநாய அப்படின்னு உக்தம் சேன்னு ஆரம்பிச்சு ஊ என்று ஆரம்பிக்கிறது. நடுவே முதலா நடுவில் ஊ. அப்புறம் இது சர்வம் சமஞ்சசம்னு உங்களை முடியும். ஆ ஊ ம. இதை வச்சு இந்த பிரபத்தியே பிரணவாகாரம் பாஷ்யம் ரங்கவிதாபரம். அதே போல் இந்த ராமாயண ஸ்லோகத்தையும் அக்ரத பிரயோ ராமாச்சு ஆ பிரணவத்துடைய முதல் இருக்கு. சீதா மத்திய சுமத்தியமா சு ஊ லட்சுமி வாச்சகம். ஸ்பஷ்டசஸ்து தனுஷ்பாணி லக்ஷ்மணாச்ச மா இருக்கும். லக்ஷ்மண சப்தே மா இருக்கும் இல்லையோ? அது ஜீவனை குறிக்கும். அதில் முதல்ல பரமாத்மா, நடுவு லக்ஷ்மி. பிரணவஸ்து தயோர்தாசக, ஜீவஸ்து மகாரஸ்து மகாரஸ்து தயோஹோ தாசக இது பிரணவலட்சணம்னு கடவுள் சொல்லிச்சு. அந்த ஊ என்று லட்சுமி அர்த்தம் வச்சுட்டு பரமாத்மா லட்சுமி 2 பேருக்கும் ஜீவன் சேஷபூதம் காட்டுறது. அதுக்கு இந்த ராமாயண ஸ்லோகம். அதுக்கு அர்ஜுனுக்கு உபயோகப்படாது. ஏன்னா அர்ஜுன்ல பிராட்டி இல்லை, பெருமாளும் ஜீவன் 2 பேர். அதுக்காக ஊ என்பதுக்கு ஏதான்னு வச்சுட்டா இந்த அர்ஜுனன் கிருஷ்ணனுக்கே சேஷபூதன், பெருமாள் பிராட்டி 2 பேருக்கும் சேஷபூதன் லட்சுமணன் தான் அந்த ஸ்லோகத்துக்காக. இந்த அர்த்தங்களை அர்ஜுன ரதத்திலும் அக்ரத பிரயோராம பிரதம பதத்தில் இந்த அர்த்தத்தை அது அர்ஜுன ரதத்திலும் இதில் பிரதம பதத்தில் அர்த்தங்களின் பகுவச்சனம் என்ன? பரமாத்மா மகார சப்தவாச்சன் பரமாத்மாவுக்கு சேஷபூதன் அர்த்தத்தையும், மகார சப்தவாச்சனான் ஜீவன் பரமாத்மா மகாலட்சுமி 2 பேருக்கும் சேஷபூதன் கிடைக்கிறதா அந்த அர்த்தங்களையும் அர்ஜுன ரதத்திலும் அக்ரத பிரயோராம என்கிற ஸ்லோகத்திலும் கண்டுகொள்வது. தித்திய பதத்தில் சப்தத்தாலும் அர்த்த சுபாவத்தாலும் ஒரு அர்த்தங்களை ஸ்ரீ பரதாழ்வாருடையவும் ஸ்ரீ சத்ருக்னாழ்வாருடையவும் விற்த்தாந்தங்களிலே அறிவது. அதுக்கு அடுத்தது நமசப்தார்த்தம். இது பாரதந்திரிய கர்ப்பம். இதுல பாரதந்திரம் பிரதானமா இருக்குது. இந்த பாரதந்திரத்தை வைத்தவன் யாருன்னு கேட்டா பரதாள். லக்ஷ்மணன் கூட அவ்வளவு பாரதந்திரத்தை வைக்கல. ஏன்னா லக்ஷ்மணன் கொஞ்சம் சுவாதந்திரத்தை வளர்த்துக்கிட்டான். காட்டுக்கு வரவாண்டான்னா வரேன்னு சொல்லி விளையாட முடியும் போது கொஞ்சம் சுவாதந்திரத்தை வச்சுட்டான். அத்தியந்த பாரதந்திரத்தை வைத்தவன் யாருன்னு கேட்டா பரதாளா.
பரதாழ்வானை போல வைத்தறிச்சல் கிடந்தேனும் பரதாழ்வானை போலேனும் நல்வார்த்தாவா சொல்லுவார். அதனால அந்த பரதனுடைய விற்த்தாந்தம் இந்த பாரதந்திரத்துக்கு ரொம்ப எடுப்பாக இருக்குது. அதுல காட்டுற அது அந்த பாரதந்திரன் வரைக்கும் பரமாத்மாவுக்கு மட்டும் பரதந்திரனா இருந்தா கூட, பரமாத்மாவுக்கு நான் பரதந்திரன் என்பது உறுதியா இருக்கும் பட்சத்துல, அது உறுதியா ஆன்மா இருந்தா அவன் அடியவர்களுக்கும் நாம் பரதந்திரனா இருந்தால்தான் பாகவத பகவத் பாரதந்திரியமாக நினைக்கும். பாகவத பாரதந்திரம் இருந்தால்தான் பகவத் பாரதந்திரம் நினைக்கும். ஏன் ஒரு நிலம் நமக்கு சொந்தமா இருக்குன்னா, நமக்கு பரதந்திரமா இருக்குன்னா, அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்குதுன்னா, அந்த சொத்தை அந்த நிலத்தை நாம் யாருக்கு வேணாலும் எடுத்து விடலாம் இல்லையா, யாருக்கு வேணாலும் சாசனம் பண்ணி விடலாம், யாருக்கு வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி அந்த நிலைமை இருந்தால்தான் அந்த நிலத்துல நமக்கு உரிமை உண்டு, அந்த நிலம் நமக்கு சுவாதீனம் தான் தெரிஞ்சுக்கலாம். அது விற்கவும் முடியாது, வாங்கவும் கூடாது, அசாருக்கும் கூடாது, இருக்கிறதும் அனுபவிச்சு இருந்துக்கலாம்னா அந்த வஸ்து நமக்கு பூர்ணமாக அந்த பரதந்திரம் இல்லை. அதனால ஒரு வஸ்து நமக்கு பரதந்திரம் சொன்னாக்க 5-6 கை மாறினால்தான் அது நமக்கு பரதந்திரம், நமக்கு சுதந்திரம், நமக்கு சுவாதீனமான வஸ்துன்றா தெரிஞ்சுக்கலாம். அதில் பரமாத்மாவுக்கு நம்ம தாசபூத்தன்னு சொன்னேன், நீ எனக்கு தாசபூத்தம் தானே, ஐந்து சைக்கிள் இருக்கும், ஐந்து உந்த பழங்கள் திராட்சை இந்த ஒரு கொடுத்துவா கண்ணுகிறவே எடுத்து எல்லாருக்கும் ஐந்து விநியோகப்படுத்துது. அப்போ அவளை பார்த்து சாய்க்கிறோம், எனக்காக கொடுத்துட்டு ஏன் இவாளுக்கெல்லாம் கொடுத்தேன்னு ஒரு கால் நீ நினைச்சுக்கணுமோ, எனக்கு நீ கொடுத்துட்டே இல்லையா, எனக்கு கொடுத்ததுக்கு என்ன லட்சணம், எனக்கு கொடுத்த வஸ்துவை நான் இஷ்டப்பிரகாரம் செலவழிக்கலாம் எண்ணத்தோடு தான் கொடுத்துருக்கேன். என் இஷ்டப்பிரகாரம் செலவழிக்கணும்னா இவாளை கொடுக்குறது எனக்கு இஷ்டம். நீ கொடுத்துட்ட நான் அசலாருக்கெல்லாம் கொடுக்கப்படாதுன்னு ஒரு கண்டிஷன் போட்டேன் எனக்கு, அப்போது எனக்கு கொடுக்குறா ஏன் அப்படின்னு. அதே போல ஒரு வஸ்து ஒருத்தனுக்கு உரித்தாருன்னு சொன்னேன், அதான் சுதந்திர சுவாமித்வாது பகுபதி பாத்திரேஷு நீதம் சேஷ்காந்தோ தேவா சகல வினியமிக்கே சிறிதுதான் மேல சாய்களோட புராட்ட காட்டாதிக்காங்க. பரமாத்மாவுக்கு சொந்தமான ஒரு வஸ்துன்னு சொன்னேன், அந்த சொந்தத்தை எப்படி காட்டணும் அப்படின்னு கேட்டேன். பரிஜன பரிபர்ஷா பூஷணானி ஆயுதானி பிரபர குணகணாஷ்ட ஞானசக்தியாதேஷ்ட பரமபலம் அசாண்டானி ஆத்மதேகஸ்தாது பரத சகலமேத சம்ஸ்கிருதார்த்தம் கட்ட. லக்ஷ்மியே கூட நீ போய் 10 நாள் அந்த பிராமணன் தலை பண்ணி போட்டுவா, சிசூர் பண்ணிட்டுவான்னு சொன்னா அவள் போக தயாராக காத்துருக்கா. ஆனா பெருமாள் அப்படி சொல்லல, இன்னொருத்தரும் அது மாதிரி கேட்கல. கருடாழ்வான் வாங்கிட்டு போனோம் ஒருத்தர் உண்டு, சங்கர் சக்கரமே வாங்கிட்டு போனவா சில பேர் இருக்கா இல்லையா. கருடாழ்வான் அந்த மகாபலி சக்கரவர்த்தியை கொண்டு போறதுக்காக கட்டி கொண்டு அவனுக்கே சில வாசல்ல காவல் காப்பானா இருந்துருக்கு. பெருமாளே அவனுக்கு காவல் காவனா இருந்திருக்கார் மகாபலி சக்கரவர்த்தியுடைய வாசல்ல. அதுல கருடனையும் சில பேருக்கு காவல் வச்சு அந்த மாதிரியா இருந்தது உண்டு. அம்பரீஷனுக்கு சக்கரத்தாழ்வானே கொடுத்துட்டார். திருவேங்கனுடைய அத்தியாவதாரத்தை தொண்டவான் சக்கரவர்த்தி சங்கர் சக்கரம் எல்லாத்தையுமே கொடுத்துட்டார். பரமபோத்தியை கூட ஒழிச்சு கொடுத்துருவார். மூதுவர் நாடுன்றா அங்க இருக்க நிச்சய சொல்லுவா அது சொந்தம் தான் சொல்லுவார். அதனால பெருமாளுக்கு எது சொந்தம் நினைக்கிறோமோ அது பூரா ஒரு அடியாளுக்கு தான் கொடுக்குறார். அந்த மாதிரி பரதாழ்வானுடைய நிலைமையிலே பார்க்கலாம். பரதாழ்வான் அத்தியந்தம் பகவானுக்கு பரதந்திரம். இது பகவத் சப்தத்தினாலே நேரம் கிடைக்கிறதா அர்த்தம். நம்ம சுவாதந்திரம் சொன்னோம். இது பரமாத்மா பாரதந்திரம் தான் சொல்லிச்சு. அந்த பரமாத்மாவுடைய பாரதந்திரம் நிலைக்கணுமா இருந்தால் அவன் அடியாளுக்கு நாம் பரதந்திரமா இருந்தால்தான் இது நிலைக்கும். அதுக்காக பாகவத பாரதந்திரமும் குறிப்புனாலே சொல்லப்படுதுதான் பேரறோம்னு சொல்றோம் இல்லையா. பிரணவத்துல பகவத் சேஷத்தும் சொல்லிச்சு, பாகவதி சேஷத்தும் துவனியினாலே குறிப்புனாலே கிடைக்கப்படுறது. அந்த குறிப்புனாலே கிடைக்கிற அர்த்தம் தான் விஞ்ஞாசப்படுறான்னு சொல்லணும் இல்லையா. அந்த மாதிரி துவன்யத்தினாலே துவனியினாலே குறிப்புனாலே பெறப்படுற அர்த்தம் தான் ரொம்ப உசந்தது. அந்த மாதிரி பகவத் சேஷத்தும் பிரணவத்தினாலே சொல்லப்பட்டது, பாகவதி சேஷத்தும் அர்த்தத்தினாலே கிடைக்கிறது. அது பகவத் பாரதந்திரம் தான் நமசப்தம் சொல்லிட்டு அதுல என்ன கிடைக்கிறது, பகவான் நாம் பரதந்திரம் வந்தா அவருக்கு வேண்டி வாழ்க்கை நாம் அதிகமா இருந்தால் தான் எம்பெருமான் நம்ம கிட்ட பிடிக்க வருங்க. இது யார்கிட்ட பார்க்கலாம்னாக்க சத்ருகாழ்வான் கிட்ட. ரட்சதா மாதுலபுரம் பரதன் தங்க மாமா வாத்துக்கு போனான். பரதனுக்கு மாமா வேற, சத்ருகனுக்கு மாமா வேற. ரட்சதா மாதுலபுரம் பரதனுடைய மாமா வாத்துல சத்ருகனுக்கு காரியம். அதோட நாள் பார்த்தானே, யாருக்கு நாள் பார்த்தா விசாரிச்சு பரதனோட நாள் பார்த்தா. அவன் பரதன் புஷ்ய ஜாத்தத்துக்கு பரதனா, இவன் இது சார்பிய ஜாத்தவுக்கு சொல்ல. இது ரெண்டுத்துக்கும் நாள் பிள்ளாதுன்னு பார்த்தா. அவனுக்கு 4 வந்தால் இவனுக்கு 5 வரும், அவனுக்கு 6 வந்தால் இவனுக்கு 7 வரும். அந்த தாராபலம் பார்க்குறது. அதனால பரதனுக்கு தான் நாள் பார்த்தாலும் சத்ருகாழ்வாருக்கு நாள் பார்க்குது. கோவத்தை என்ன பண்ண தட்சதா மாதுலகம் பரத்தேன ததா அனகா சத்ருக்னோ நித்தி சத்ருக்னா நீதகான்னு பதம் போட்டார். அது 4 நாளைக்கு முன்னாடி நான் மாமாவத்துக்கு போறேன்டா நீ வரப்போறியான்னு இவன் அபிப்பிராயத்தை கூட கேட்டதில்ல. தட்சதா நீதகா ஊருக்கு போற சமயத்துல ஏறுறா தேர்ல என்ன ஏறுறான்னு கூட சொல்ல, இவன் தூக்கி தேர்ல வச்சுட்டாரு. நீதகான்னு பதம் போட்டேன். நீதான் அச்சேதமான பொட்டி படிக்கலாம் கொண்டு வைக்கிறாப்புல, பொட்டி படிக்கலாம் பார்த்து நான் ஊருக்கு போறதா இருக்கேன், நீ வரையா ஒன்று சௌகரியப்படுமா யாராவது கேட்கிறோம். அந்த மாதிரி அச்சேதனத்துக்கு நீதான் பதம் இருக்கிறதுனால
தீச்சு புரஸ்கிருத்தார் அவன் பரவ அதுக்கு வெறுக்கல சந்தோஷப்பட்டான். அவன் யாருன்னா ஆனகா, ஆனகான்னு பரம்போட குற்றம் இல்லாதவன். என்ன குற்றம் அப்படின்னா, இந்த மற்ற ராமாயண புருஷால மற்ற 3 பேருக்கும் குற்றம் இருக்கு. அந்த 3 குற்றம், அந்த 3 பேருக்கும் ஒரு குற்றம் உண்டு. அந்த குற்றம் இல்லாதவன் ராமன் பரமாத்மாவே ஆயிட்டான். லக்ஷ்மணனுக்கு பகவத் சேஷத்தும் தவிர வேற எதுவுமே தெரியாது. பரதாழ்வானும் ராமனை தவிர வேற யாருமே தெரியாது. அவ்வளோ ராமபக்தின்னு ஒரு பாப்பம் தோஷம் இருக்கான் அவர்கிட்ட. விவேகானந்தில் மட்டும்தான் வியாக்கியானம் இது சொல்லிட்டு சிலர் சண்டைக்கு வருவா. சண்டைக்கு வருவான்னா இதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்க அந்த ராமன் பத்திரிகை ஒன்று போடுறாரு. அவர் பேர்னா அது என்ன பத்திரிகை? இது புனர்வசு பத்திரிகைக்காரர் பெரியவாச்சனத்தில் தான் அப்படி சொல்றாரு. பார்த்தா தேவலம் அப்படி சொல்லிட்டு அப்படின்னு நீ சண்டைக்கு வந்துட்டேன். அது ரத்தம் புரிஞ்சிக்காதவா போடுறதானே சண்டை. அனகா ராமபக்தி ரூப பாபரகிதான்னு வியாக்கியானம் பண்ணார். ராமபக்தியை பாபம்னு சொன்னார். ராமபக்தியை பாபம்னு சொல்லிட்டு காரணம் என்னன்னு கேட்டா, இவனுக்கு பிரதான பலம் என்ன? பிரதான புருஷார்த்தம் பாகவத கைங்கரியம். பிரதான புருஷார்த்தத்துக்கு எது எது பிரதிபந்தகமா இருக்கோ அதெல்லாம் பாபத்தினாலே சொல்லலாம்னு சொல்லிருக்காரு. இப்போ சொர்க்கத்துக்கு அக்னிஹோத்திர யாகம் பண்ணத்துக்கு சாஸ்திரத்துல விதிச்சிருக்கிறதான அக்னிஹோத்திரத்தை பாப்பம்னு சொல்றோம். வேதாந்த தங்களையார் வெள்ளையார் எல்லாருமே சொல்றோம். சாஸ்திர விகிதமா இருக்க முடியாத சொர்க்காத்மாக சாஸ்திரத்துல விதிக்கப்பட்ட அக்னிஹோத்திரத்தை போய் பாப்பம்னு சொல்றோமே, அது நாக்கு பூசலியான்னு கேட்டா, அக்னிஹோத்திரம் விதிச்சிருக்கு. ஆனா சொர்க்கத்துக்கு தானே விதிச்சிருக்கு. சொர்க்கானுபவம் பண்ணா மோட்சம் வராது போடுமோ இல்லையோ, மோட்சத்துக்கு பிரதிபந்தகமா இருக்கிறதுனால இந்த சொர்க்கத்தை சாதிக்குதான காமிய பலமாக இருக்கிற புண்ணியமா இருந்தாலும் கூட பாபம் தான் அப்படின்னு சொல்றோமோ இல்லையா. ஆனா பிரதான பலத்துக்கு இவன் விரும்புகின்றதான பிரதான பலத்துக்கு எது விரோதியோ அது எல்லாத்தையும் பாப்பம்னு சொல்லலாம். நிஷித்தமா இருக்கிறது தான் பாப்பம்ன்றது இல்லை. இவன் விரும்புகின்ற பிரதான பலத்துக்கு எது விரோதியோ பாப்ப கோட்டோ பபாட்டான்னு சாகிறார் சுவாமி அஜயனுங்கிறார். அந்த மாதிரி பிரதானமா விரும்புறது பாகவத கைங்கரியம். பாகவத கைங்கிறதுக்கு பகவான்ல பக்தி வந்துதான் பாகவதாள்கிட்ட போக முடியாது. இதர விஷயங்களை வெறுத்து பெருமாள்கிட்ட வரலாம். பெருமாளை வெறுத்து பாகவதாள்கிட்ட போனோம்னா பெருமாளை வெறுக்கிறதுக்கு என்ன காரணம்? இதர வஸ்துகளை வெறுக்கிறதுக்கு அது நிறைய தோஷம் இருக்கு. துக்கம் மூலம், துக்கோதர்க்கம், துக்கம் மிச்சம், அது அஸ்திரம்ன்றதாக இதர வஸ்துக்கள்லாம் சிற்றின்பம், அது துக்கங்கள்லாம் இருக்கு. துக்கத்தை கொடுக்கக்கூடியது, அனுபவிச்சு துக்கத்தை கலந்தது, அதாவது துக்கத்தில் முடியக்கூடியது, துக்கப்பட்டு சம்பாதிக்கக்கூடியது, அல்பமா இருக்கக்கூடியது, அஸ்திரமா இருக்கக்கூடியது, இந்த மாதிரி தோஷங்கள்லாம் மனசில் நினைச்ச அந்த விஷயங்கள்லாம் விட்டுட்டு பெருமாள்கிட்ட வளர்க்கணும். பாகவதாள்கிட்ட போனவனாக்க அந்த பகவானை விட்டுட்டு தான் பாகவதாள்கிட்ட போகணும். ஏன்னா பெருமாள் அழகில் ஈடுபட்டுவானாக்க வேற ஒன்றும் எத்தனை நான்வெஜ் பற்றி நான்வெஜ் ஜானாதின்னு வேற எதுவும் ஈடுபட முடியாது போகும். அந்த பகவானுக்கு ஈடுபடாமல் இருக்கணுமானாக்க பெருமாளை என்ன காரணம் சொல்லி விடுறது. அந்த மனசை போக விட்டாத ஜெயிக்கணுமா இருந்தா அந்த பாகவத பக்தாளுக்கு மனோஜயம் ரொம்ப ரொம்ப பெருசு. அந்த இந்திரிய நிகிரகம்ன்றது பகவத் பக்தாளுக்கு வர இந்திரிய நிகிரகத்துக்காட்டிலும் பாகவதாள் இருக்கோ இல்லையா, பாகவத பக்தாள் அவளுக்கு தான் இந்திரிய நிகிரகம் வர்றது கஷ்டம். மற்றெல்லாம் சாதாரண விஷயங்களையும் இந்திரியங்களை பிரித்து பெருமாள் விஷயத்தை செலுத்துறார். இந்த பாகவத பக்தனா இருக்கணும்னா பெருமாள் விஷயம் பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரம்னு சொல்லும்போது அந்த கண்ணையும் கருத்தையும் கவர்கின்ற எம்பெருமானுடைய அழகை கூட மனசை செலுத்த விட்டாது பண்ணி பாகவதாளுடைய செலுத்தணும்னா அப்படிப்பட்ட மனசு ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா. அதுதான் அனகான்னு படம் போட்டார். ஏன்னா ராமபக்தியை பாவம்னு சொன்னா அது கூடாது, நரக்க ஹேத்துன்னு அர்த்தம் இல்லை. பாகவத கைங்கிறதுக்கு விரோதியா இருக்கிறதுனால அனகான்னு படம் போட்டார். நித்திய சத்ருகான்னு படம் போட்டார். அவெல்லாம் சாதாரண பாக்கியமான சத்ருக்கள். அதாவது ராவணனை கொண்டார், அப்புறம் மதுன்ற ஆசுரனுடைய பிள்ளைய லவணாசுரனை கொண்டார். இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒரு பேர் இருக்கும் இல்லையோ, இவெல்லாம் பாக்கிய சத்ருக்கள். இந்த சத்ருகன் அவன் சத்ருகனே பேர் வச்சேன். ரொம்ப ஆச்சரியமாக்கிட்டு இந்த எங்க மச்சன் சொல்ற எங்க மச்சன்களுக்கும் எங்க பர்த்தாவுக்கும் வசதி ஒரே நாள் தான் பேர் வச்ச. எங்க மச்சன்களுக்கு பேர் வைக்கிற காலத்துல எங்க மச்சன்களுடைய மனோபாவத்தை பார்த்து வசதி பேர் வச்ச. எங்க ஆத்துக்காருக்கு பேர் வைக்கிட்டு மனோபாவத்தை பார்க்காத உடம்புடைய அழகை பார்த்து பேர் வச்ச. உள்ளுக்குள்ள அவன் ஆனா பெண்ணா மனோதைரியம் எப்படி இருக்கு, மனோபலம் இருக்கா இல்லையான்னு மனோபாவத்தை பார்க்கறதுக்கு முடியாது பண்ணுறது ராம சௌந்தர்யம். ராம ஜாமாத்திரம் பிராப்த ஸ்ரீயம் புருஷ விக்கிரகம் வியாக்கியானம் பண்றார். இதே வசிஷ்டர் தானே பரதனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் சத்ருகனுக்கும் பேர் வச்சார். உமாரு ராமன் பேர் வச்சாரு. அவரே ஏமாந்து கூட்டாரு பேர் வைக்கிட்டு. ஆனா எங்க அப்பா ஏமாறதுக்கு இருப்பானே, நீ பார்த்தா ஏதோ ஆண் பிள்ளையா இருக்கேன்னு பொண்ணை கொடுக்குது, பார்த்தா ஸ்ரீயம் புருஷ விக்கிரகம் வேஷம் பண்ணா ஆண் வேஷம் உண்மையிலே. இந்த மாதிரி எங்க அப்பா மாத்திரம் ஏமாறல, வசிஷ்டரே ஏமாந்து கூட்டாரு. ஏன் பேர் வைக்க ராமன் தானே பேர் வச்சார். பரதன் சொல்லி பரதன் ஆயிட்டு ராஜ்யத்து பரணார். அந்த பரதன் ஏன் பேர் வச்சார்னா சங்கட்டமான சமயத்தில் ராஜ்யத்தை ஆண்டான். ராணுவ ஆட்சியும் வராது, ஜனாதிபதி ஆட்சியும் வராது, அந்த அந்த தனிநாயகம் சொல்ல ஆளணும்னு அந்த அந்த ஒரு மரியாதைக்கு பங்கம் வராது. பாதிக்க வைத்து கூட ராஜ்யம் ஆண்டான் பாருங்க. 14 வருஷம் ரொம்ப சிறப்பாக ஆண்டான் இல்லையோ. அதில் பரதாவுக்கு ராஜ்யத்து அது எவ்வளோ மனோபாவம்.
திடமா இருக்கணும். அந்த ராஜ்ய சுகத்துல மனசை செலுத்தாமல் தனக்கு ராஜபதவி வராமல் இருக்கிறதுக்காக பாவதிக்கு பரதந்திரனா இருந்தது ரசிக்காங்க. அதனால இந்த பார்ப்பந்திரத்துல பராகாசி பாரதந்திரத்துல